பிரவீன் ராஜோட எவிக்ஷன் உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரில. எனக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. ஒரு பர்சன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, இதுதான் நம்மளோட கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி, இதில் வந்து நம்மளால் என்ன முடியுமோ எல்லாத்தையுமே காட்டிடலாம் அப்படின்னு நினச்சி வரும்போது, அவங்க எல்லாத்தையுமே பண்ணியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களால ஃபுல்லஸ்ட் யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் போகிறப்போ அதோட வலி வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அவங்க எஃபர்ட் போடாமல் இருந்திருந்தால் பரவாயில்ல, எல்லா எஃபர்ட்டும் போட்டு லைக் ஓட்டிங்னாலேயோ இல்லை என்ன ரீசன்னாலேயோ அவங்க அந்த இடத்த விட்டு வெளில வரும்போது நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுற அந்த இன்ஸ்டன்ஸ், லைக் இயர்ஸ் டுகெதர் அவங்க அந்த தோல்வியே பார்த்து வந்தப்போ அந்த அந்த தருணம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. நமக்குமே பார்க்கும்போது நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், இதெல்லாம் எதுவுமே என்னால் காமிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழும்போது நம்மளால் அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் நிறைய பேர் லைக் அரோரா, வாட்டர்மெலன் ஸ்டார், ரம்யா ஜோ இவங்கெல்லாம் வந்து அங்கே டிஸ்டர்பிங்காக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பிரவீன்ராஜ் மாதிரி ஆளுங்க வெளில வரப்போ வந்து அது நமக்கு கம்ப்ளீட்டாக டிஸப்பாயிண்டடாக தான் இருந்துச்சு. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். ஷோ நடந்து தான் ஆகிறோம், எல்லோரும் ஒரு நாள் வெளில வந்து தான் ஆகிறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிரவீன்ராஜ். நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்னோடய விஷஸ்.